அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் அசுஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எள்ளடை. 1 கிலோ மைதா மாவில் எள்ளடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? 1 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1/2 கிலோ, 1/4 கிலோ பொட்டுக்கடலை, எள்ளு 25 கிராம் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். நல்லா எல்லாத்தையும் கிண்டிக்கிறேன். எண்ணெய் 50 கிராம் கொஞ்சம் ஹீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் கிண்டணும். இப்போ நான் 20 கிராம் கடலைப்பருப்பு, 20 கிராம் பைத்தம்பருப்பு 15 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. தண்ணி 3/4 லிட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தூள். மொத்தமாக பிசைய முடியலன்னா தனித்தனியாக இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே இப்படி ஒரு துணி போட்டு மூடி வச்சிருக்கேன். மாவை எடுத்து பிசைஞ்சு இது போல் தனித்தனியாக வச்சுருக்கேன். மாவை இப்போ கொஞ்சம் எடுத்து தனித்தனியாக எடுத்து சப்பாத்திக்கு போடுற மாதிரி போட்டிருக்கேன். மெலிசாக போடணும். மொத்தமாக இருந்தால் நமக்கு சரியான முறையில் வறுத்து எடுக்க முடியாது. இப்போது ஏதாவது நமக்கு தேவைப்படுற அளவுக்கு இது போல் வச்சு எடுத்துடலாம். நான் டம்ளர் வச்சு பண்ணியிருக்கேன். இது போல் ஒரு காட்டன் துணியில் வச்சிருங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னே நல்ல முருவலாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா எள்ளடைக்கும் மாவு போட்டாச்சு. இப்போ நான் எண்ணெயை ஹீட் ஆனோன்னே எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ நான் போட்டு வச்சதை எண்ணெயில் சேர்க்கிறேன். இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்படி வச்சு எண்ணெய் வடிஞ்சோன்னே எடுத்துக்கிறேன். இப்போ 1 கிலோ மைதா மாவுக்கு 200 எள்ளடை வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.